உள்ள போறதுக்கு ஷோ பார்க்க போறதுக்கு காசு குடுத்து வாங்கிட்டு போணுமா? அததான் இல்ல கேட்டேன் நான். பலூன் பாயிண்ட்ல நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ் வாங்கிட்டு போனோம் ஐயா. சம்டைம்ஸ் 1500 சம்டைம்ஸ் 2500 ஸ்பான்சர் பாஸஸ் தனியா இருக்கும். இதெல்லாம் இருந்தா தான் இப்போ இல்ல ஃப்ரீயா அத ஒருத்தங்களுக்கு பாஸ் கிடைக்குதுன்றதுக்காக விக்னேஷ்னு ஒருத்தர் போனாரு. போயிட்டு வந்தாரு லாஸ்ட் டைம். ம். அவர்ட்ட கேட்டேன். அங்க நீங்க ஏர்லியரா போயிட்டீங்கனாலே உங்கள வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உங்கள உள்ள அலோவ் பண்ணிடுவாங்கன்ற மாரி தான் சொன்னாரு. அதான் ஐயா. நீங்க வந்து அந்த பாஸ் உங்களுக்கு எப்படி வந்தது? என்ன பாஸ் வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதுலயே உங்களுக்கான பதில் கிடைச்சிரும். நீங்க தெரியுமா மேஜிக் யாருன்னா போனவங்க பாஸ் வாங்கிட்டு போயிருக்கீங்களா? நான் எப்படி போனாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. உள்ள இருக்க இன்ஃபோ மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டேன். என்ன நான் கேட்டு சொல்றேன். ஓகே, ஓகே. நேத்து இமாத் ப்ரோ வந்து லிஸ்ட் சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? ஒரு லிஸ்ட்ல உன் பேரை பார்த்தேன்னு சொல்லிட்டு. யார் பேரு? அவர் பேர் என்ன? ஐயோ பேர் மறந்துட்டேனே. இருங்க வரேன். ஞான செல்வமா? செல்வா ப்ரோ. ஆமா. செல்வா ப்ரோ பேர்லாம் லிஸ்ட்ல பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல. அந்த லிஸ்ட்ல எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே. அது எம்டி ஸ்பேசஸ் இருந்தா அங்க இருந்தா அப்படியே அலோவ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பாஸ் எல்லாம் உள்ளேயே விட மாட்டாங்க. குயின் பேசுங்க. ப்ரோ கேக்குதா? ம். கேக்குது. ஹாய் ஆலன் ப்ரோ. எனக்கு உங்ககிட்ட 3 கொஸ்டின் மட்டும் இருக்கு. ம். நான் ஒண்ணொண்ணா கேட்கவா? கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ வந்து ராணவுக்கு வந்து அன்பிலீவபிள் சப்போர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா உள்ள? ம். இப்போ நம்ம அதாவது லைக் பிக் பாஸ் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நெகட்டிவா பண்ணி அதாவது வில்லன் ரோல், ஹீரோ ரோல்னு பார்த்தாலே வில்லன் சம்திங் பண்ணியிருப்பாரு. வில்லனுக்கு குடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க, அட்லீஸ்ட் நல்லவர் அவரு குடுத்துருக்கலாமே! அப்டின்னாச்சும் கேட்டிருப்பாங்க. இது கெட்டது தான பண்ணா அப்டின்ற மாரி. ராணவ் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லதும் பண்ணல, கெட்டதும் பண்ணல. ஹி இஸ் வந்து ஒரு ஸ்டில் ஸ்டாச்சு மாரி தான். அப்பப்பக்கி பேசணும், பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்டின்னு. இது எந்த விதத்துல இம்பாக்ட் பண்ணும்னு நெனைக்கிறீங்க? பிகாஸ் இது வந்து லைக் லிட்டரலி வந்து அவங்க காசு பார்க்கறதுக்காக பண்றாங்கன்னே எடுத்துக்கலாமே. பட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்னு நெனைக்கிறீங்க? ஷோ குவாலிட்டி கம்மியாயிட்டே போயிடும். இந்த கன்டென்ட்டோட குவாலிட்டியும் கம்மியாயிட்டே வரும். ஏதோ ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டு, தக்கன்னு ஆடிட்டு, அந்த மாரி இருந்து அந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப நாள் வந்து நிலைக்காது அன்லெஸ் யூ ஹேவ் லைக் அ மேசிவ் பேக்கிங். அது இல்லாமலாம் அதுதான் நான் நிலைக்காது. கேட்கிறேன். பிகாஸ் நீங்க சொன்ன மாரி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த ஷோ குவாலிட்டி வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு அ ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த சீசன்ல ஆள் வரது யோசிப்பாங்க. பேக் வாங்கிடுவாங்க. உள்ள ஆள் வரதுக்கே. ஓ! அத தாண்டி ஓகே, ஓகே. ஸ்பான்சர்ஸ் கிடைக்காது. ஏன்னா லைக் டிஆர்பி கம்மியாக வந்து லைக் அந்த சீசனோட சக்சஸ் ரேட் வச்சு தான் ஸ்பான்சர்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாரி விஷயங்கள்ல தான் அடி வாங்குமே தவிர, ஆடியன்ஸ் அவங்களுக்கு எப்பயுமே கன்சிஸ்டன்ட்டா தான் இருக்கு. அந்த ஓகே, ஆடியன்ஸ் ஓகே. பேஸ் வந்து எப்பவுமே இருக்கு. ஓகே ப்ரோ. எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நான் வந்து இது பொதுவா தான் கேட்கிறேன். லைக் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஈடு குடுத்து பார்க்க மாட்டேன். பட் வீக்கெண்ட் எபிசோட் பார்ப்பேன். ப்ரோமோ நல்லா இருந்தா லைவ் பார்ப்பேன். அந்த மாரி தான். பட் ம். வீக்கெண்ட் எபிசோட் நான் நார்மலா பார்க்கும்போதே, இப்போ நெறையா விஜேஎஸ வந்து ப்ளேம் பண்றாங்க கரெக்ட்டா? லைக் அவரும் நெறையா ஆட்டிட்யூட மாத்திக்கணும் தான். பட் அண்ட் பிளஸ் ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு என்ன குடுக்குறாங்களோ, அதான் பேசணும் தான். பட் சம்டைம்ஸ் அவரு மூஞ்சில அடிச்ச மாரி நெறைய டைம் பேசுறாருன்னு சொல்றாங்கல்ல. பட் ஒரு 3 பெர்சனா நான் பார்க்கும்போது அங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸே இவருக்கு வந்து ஒழுங்கான அந்த ஒரு ரிப்ளையோ, ஒரு ரெஸ்பான்ஸோ இல்ல அட்லீஸ்ட் அவருக்கு ஏதோ ஒண்ணு லேக் ஆயி தான் அவங்களே அந்த அதாவது போன வாட்டி அருண் கேட்டாங்க, "சார் எதனால அப்படி நினைக்கிறீங்கன்னா?" "தெரியல சார். தோணுது." அப்படின்னா, தோன்றதுனால தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுதானே ஏன் தோணுதுன்னு தானே கேட்கறாங்க. ஸோ இந்த மாரி இல்ல எனக்கு தோணுது. அதனால சொன்னேன்னா, நமக்கே ஒரு கேள்வி இப்ப எனக்கே ஒரு கேள்வி கேட்குது. கே அ எனக்கு தோணுதுல்ல. ஏன்டா அததான்டா கேட்கறாரு அப்படின்னு. இந்த மாரி லைக் ஃபர்ஸ்ட்லேருந்தே நெறைய ஒரு மாரி இல்ல எனக்கு இர்ரெஸ்பான்சிபிளான எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் சொல்றேன். ஆ. இப்ப என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டா வந்து சேதுபதி அண்ணாவ நெனச்சுக்கிறாங்க அவங்க.
ஆ. உள்ள வந்து யாராவது எதா கேள்வி கேட்டாலும் கண்டஸ்டன்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? எனக்கு தோணுச்சு. தோணுனா அப்படிதான் சொல்லுவேன். தோன்றத தானே சொல்ல முடியும். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அந்த அந்த ஆங்கிள்ல பதில் சொல்றாங்க. அந்த பதில்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒர்க் ஆகும். ஹோஸ்ட் கிட்ட ஆ. ஒர்க் ஆவாதுல்ல. அப்படி பேசினா அவருக்கு தல்ல தான் அடிப்பாரு. ஆ எக்ஸாக்ட்லி. அது ஏன் விஜேஎஸ் மேல ப்ளேம் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி அது. அதனால எனக்கு கேட்கிறேன். எனக்கு அவர் மேல குறைகள் அந்த விஷயத்துல இல்லம்மா. எனக்கு அவர் ஆ. மேல இருக்கிற குறைகள் என்னன்னா, அவர் ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி அதோட கம்ப்ளீஷன் குடுக்க மாட்றாரு. அவரோட கரெக்ட். ஸ்டாண்ட்ஸ் அதுல என்னன்ற ஒரு விஷயம் குடுக்க மாட்றாரு. அது மட்டும் தான் அவர் மேல குறையே தவிர, இல்ல அந்த உங்களன்னு சொல்லலன்னா, லைக் நான் பொதுவா ம். சொல்றேன். பாரு இப்ப ராணவ் அப்பா கூட சொன்னாரு, என் பையன பேச விட மாட்றாங்கன்னு. அவன் தெளிவா பேசுனா இவர் ஏன் பேச விடாம இருப்பாரு? ஆமா. இப்போ இது வந்து ஃபேண்டம் மென்டாலிட்டி தான். இப்போ அவங்க அப்பாக்கோ, அவங்க அம்மாக்கோ அவரு முக்கியம் இல்லையா? அவரு தப்பு பண்ணா கூட அவங்க அவங்க கண்ணுக்கு தெரியாது. இல்லன்னா அவரோட இயல்பா அத அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இது கேம் ஷோ இல்லையா? இவரோட ம். இயல்பெல்லாம் வந்து அந்த அந்த மேடைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. ஒரு திறமை தேவ. அது பேசுற ஒரு அந்த குவாலிட்டி. ஒரு குவாலிட்டி இருக்கணும். ஓகேவா? ஆ. அது இல்லாத போது ஹோஸ்ட் அத அட்ரஸ் பண்ணுவாரு. உட்கார வச்சுருவாரு. உட்கார வைக்கிறதுக்கான உரிமை கண்டிப்பா அவருக்கு இருக்கு. திருப்பி கரெக்ட். உங்களுக்கு பேசணும்னா, உங்க பாயிண்ட்ட திருப்பி நீங்க எடுத்து வைக்கணும்னா, தன்மையா வந்து, "சார் எனக்கு 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 வந்துருச்சு. எனக்கு பாயிண்ட் வந்துருச்சு. எனக்கு என்னோட பெ பெ என்னோட கருத்துக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு குடுப்பீங்களான்னு?" திருப்பி கேட்டா, அவரு இல்லன்னு சொல்ல மாட்டாரு ஹோஸ்ட். ஆனா கரெக்ட். இவங்க யாரும் அத கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாருக்கும் தைரியம் இல்ல. ஏங்க கேட்டா திருப்பி ஆ மாட்டிக்குவாங்களோன்ட்டு. எக்ஸாக்ட்லி. நான் இப்போ லைக் பழைய மத்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த ஆயிஷாலாம் மூஞ்சில அடிச்ச மாரி, "சார் என்ன அவ்வளலாம் பேசாதீங்க சார்" அப்படின்னு அட்லீஸ்ட் ஓப்பனா அந்த ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தாங்க உங்க பாயிண்ட்ட. இவங்க மழுப்பி, மழுப்பி, மழுப்பி சுத்தி, சுத்தி, சுத்தி ஒரு மாரி பார்க்கிறவங்களுக்கே அட்லீஸ்ட் "டேய் திட்டுறதா இருந்தாலும் நேரா திட்டிர்றா" அந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அப்ப அவருக்கு கோவம் வரத்தானே செய்யும். ஐ மீன் ஃப்ரஸ்ட்ரேட் கண்டிப்பா ஆக வரும். தானே செய்யும். கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். ஆ எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல லைக் ஏன்னா எனக்கு அது அந்த பாயிண்ட்ல விஜேஎஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது கரெக்ட்ன்னு தோணுச்சு. அதனால கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். மூடாவது ஏதோ வேற ஒரு யாஹ் கொஸ்டின். என்ன என் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ அதாவது நெறைய பேருக்கு நெறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கூட, ஜாக் அண்ட் முத்து வந்து பிளஸ்ஸு, மைனஸு அதெல்லாம் தாண்டி, கேமுக்கு வந்து நெறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அது நெகட்டிவா கொண்டு போறதா இருக்கட்டும், இல்ல பாசிட்டிவா கொண்டு போறதா இருக்கட்டும், நெறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த ஸ்கேல்ல வந்து டாப் 2 அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா, சேனல் வந்து வேணும்னே வந்து லைக் எப்படின்னா, இப்ப சௌந்தர்யாவும், ஜெஃப்பும் தான் நெறைய பின்னாடி பேசுறாங்க. ஆனா, சேனல் என்னமோ அவங்களோடது 2 மினிட்ஸ் காமிச்சுட்டு, அவங்க பேசுறதுனால ஜாக்லின் பேசுறாங்க பார்த்தீங்களா, "டேய் நேத்து ஹர்ட் ஆயிடுச்சுடா, அவ இப்படி பண்ணிட்டா." அத ஒரு 10 நிமிஷம் காமிக்கிற மாரி எனக்கு தெரியுது. லைக் ஒரு ஃப்ரேம் கேம் ஆடுறாங்களோன்னு எனக்கு இல்ல அது தோணுது. 100% ஆக்சுவலா வந்து ச கொஞ்சம் சௌந்தர்யாக்கு கிராஃப் இறக்கணும்னு சொல்ற மாரியே அந்த ஒரு ஸ்கிரிப்ட் நரேட்டிவ் அப்படிதான் கொண்டு போறாங்க சேனல். இவ்வளவு நாள் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு கன்டென்ட் ஆ சௌந்தர்யா நல்லா கரெக்ட் இருக்கும் அண்ணா. அந்த மாதிரிதான். பட் இந்த ஒரு லைக் இந்த 1 வாரமா நான் பார்த்தேன். ஏன்னா இந்த 1 வாரம் இந்த கேம்னால நான் கொஞ்சம் லைவ் பார்த்தேன். அம் லைக் நெறைய விஷயத்துல எப்படின்னா, இந்த கோவம் ஜாக்கு கோவப்படும்போதோ, இல்ல முத்து பேசும்போதோ, ஆப்போசிட்ல அவங்க என்ன பேசுறாங்க, என்ன ப்ரொவோக் பண்றாங்க, என்ன வார்த்தை சொல்றாங்கன்றதே, அது ஒரு 2 செகண்ட்ஸ் இப்படி இப்படி கேமராவ திருப்பிட்டு, அடுத்த ஃபுல் ஃபோக்கஸும் நட்டு வச்ச மாரி ஜாக் மேல, முத்து மேல, இல்ல மஞ்சரி மேல இந்த 1 வாரம் ரொம்ப வைக்கிறாங்களோன்னு தோணுது. அப்படி இப்போ இது இது வந்து நம்மளுக்கு வந்து பொதுவா தோணுது. இப்ப நம்ம பார்க்கிறவங்களுக்கு வந்து ஒரு கோவமா நம்ம பார்க்கிறோம். "என்னய்யா இது?" அப்படின்னு சொல்லி. ஒருவேளை விஜய் டிவி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டில போக ட்ரை பண்றாங்களோ? அதாவது ஒரு நியாயமா, இல்ல ஒரு கரெக்ட்டா பேசுறது இல்லாம, இந்த மாரி பேசி ஹலோ. கோவப்படணுன்ட்டு பேசுவான். இருங்க. ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வராதீங்க. சொல்லுங்க. ஆ இல்ல லைக் விஜய் டிவி வந்து இந்த மாரி அவங்களுக்கே தெரியும் ஜாக் என்ன லைக் ஜாக்குக்கு பேக் ஸ்டாப்பிங் தான் ஜாஸ்தி. அதனால அவங்க ஒரு ஒரு எமோஷனை வெளிக்காட்டுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே அப்படி ஒண்ணு இருக்கும். ஏன்னா பெர்சனலா என்னால ஜாக் நேத்தி லோவா உட்காந்து பெர்சனலா என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து அப்பயும் நான் ஆமா சார் என் மேல தான் தப்புன்னு அந்த மாரிலாம் அவங்க பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து அன்ஃபேரா குடுக்குறது,
அந்த ரெட் கார்பெட் அப்படியே நெகட்டிவா போர்ட்ரே பண்றது இதெல்லாமே வந்து பண்ணி நெகட்டிவ் பப்ளிசிட்டி சேனல் வந்து எதிர்பார்க்குதோன்னு நான் இல்ல நினைக்கிறேன். நீங்க இல்ல என்ன இல்ல இதுல நினைக்கிறீங்க? அந்த ரெட் கார்பெட்டை நெகட்டிவா சேனல் போர்ட்ரே பண்ணல. அது போர்ட்ரே பண்ணிக்கிறது வந்து ஜாக்லின் தான். அது இல்ல இல்ல அவங்க அதுக்கு அவங்க முன்னாடி கையில அதுக்கு தான் அவங்க இல்ல கையில அதுக்கு தான் முன்னாடி இருந்துச்சு. இல்ல 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 அதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ஸே அதை பேசிடுவாங்க. இல்ல கண்டஸ்ட் கரெக்ட். இல்ல ப்ரோ, ஆமா நான் ஜாக் பண்ண கண்டஸ்டன்ஸ் மாட்டாங்க. வந்து எவ்வளவு பேசினாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல நடந்தது ஜூலிக்கு ரெட் ஐயா ஐயா கார்பெட் ஐயா ஐயா இருங்க ஐயா நீங்க கான்டெக்ட்லாம் மாத்தாதீங்க. அதில் காலில இருந்து வெறிக்க பார்த்து அதுக்கு ட்வீட்லாம் போட்டு இருந்தேன்னா அது கண்டஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மாத்துவாங்க. அதை வந்து அந்த வைபே செட் பண்ணிடுவாங்க. முதல்ல ரெட் கார்பெட்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஓவியா ஜூலி தான். யாருக்கும் அர்ச்சனா ஞாபகம் வராது. ஏன்னா அர்ச்சனாவோட சீசன்ல அது ஹைலைட் ஆகல. சரியா? ஆன் டாப் ஆஃப் தட் ஆடியன்ஸ் தான் வந்து அந்த அந்த என்டையர் இதை வந்து பயங்கர நெகட்டிவான ஒரு விஷயமா மாத்துறாங்க. ஜூலி வந்து என்ன தப்பு பண்ணாங்க? பொய் சொன்னாங்க, அவ்வளவுதானே? கரெக்ட். அந்த ஒரு பொய்க்காக அவங்க லைஃபே காலி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அதோட கரெக்ட். அது வந்து ஒரு ட்ரேட்மார்க்கா அந்த ரெட் கார்பெட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அங்க அதை பத்தி பேசுற ஆட்களுக்கும் அது புரியல, ஜாக்லினுக்கும் அது புரியல. அவங்க அது நெகட்டிவாவே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அதுக்கு ஃபீல் பண்றாங்க. நம்ம நெகட்டிவா வந்து வெளில பாக்குறாங்க போல இருக்குன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வாரமும் வேலிடேஷன் வந்தது கிடையாது. எல்லா வாரமும் புடிச்சு அடிக்கிறாங்க. டிஃபால்ட் எக்ஸாக்ட்லி. இப்போ அன்ஷிதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் நேத்தி தான் நடிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு பாரு ரெட் கார்பெட் கிடைச்சிருச்சு. அப்படிங்கும்போது நீங்க அவங்க கம்பேர் பண்ற ஃபேக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அது ஜாக்லின் காதுல விழும்போது என்ன நினைப்பாங்க? நேத்து அவ சொல்லியிருக்கா, நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் அப்போ எல்லாரும் நம்மள நெகட்டிவ் அப்படிதானே ஆனா நார்மல் ஹியூமன் பீயிங்கா நமக்கு அப்படிதானே தெரியும். நம்ம வந்து எல்லார் பேசுறதும் பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து இப்படி தெரியுது. அது நெகட்டிவ் இல்லன்னு. உள்ள இல்ல எதுவுமே ஒரே இல்லாம உட்கார்ந்திருக்கவங்க. ஒரே நிமிஷம். அவங்களுக்கு நெகட்டிவா தெரியுதுன்னா அவங்க நெகட்டிவா ஏதாவது பண்ணியிருந்தாதான் நெகட்டிவா தெரியும். நம்ம வந்து வெளியில வந்து நம்ம நெகட்டிவே எதுவுமே பண்ணலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்ப ஏன் இல்ல அவங்களுக்கு புரியல. நான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. புரியல. இப்போ அவர் என்ன அவங்களுக்கு சொல்றாருன்னா வெளியில நெகட்டிவா ஆ. ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க அழுகுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப ஓகே. அவங்க நெகட்டிவா நிறைய பண்ணிருக்கணும்ல. என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணலையே. நல்லா தானே கேம் விளையாடுறாங்க. அப்படி கிடையாது. நான் இதுல ஒரே ஒரு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம கெட்டது பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்க கேங் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்காம எல்லா நேரத்திலயும் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸே நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 10th கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்காங்க. மீதி எல்லா பசங்களும் அவங்கள வந்து கிண்டல் பண்றாங்க. போய் கலாய்க்கிறாங்க. எல்லாம் பண்றாங்கன்னா, அடுத்து இந்த மாதிரி நெகட்டிவ் ஆகறதுக்கு அவன் கெட்டவனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவன் மனசுல இவங்க திணிச்சதே போதுமே. எனக்கு அது புரியல. அவங்க கெட்டதா இருந்தா அவங்க இப்போ நான் கெட்டவ கிடையாது. நானா எல்லாரும் இப்ப என்ன புல்லி பண்றாங்க, அந்த மாதிரி பேசுறாங்க. இல்ல இப்போ மேல மேல அவங்க போய் ஒரு மேனிபுலேஷன் கேம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேனிபுலேஷனே பண்ணி ஒருத்தவங்களை வந்து கேம் ஆடுறாங்க. இல்ல ஒருத்தவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இல்ல யூஸ் பண்ணி விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இல்லையா அவங்க ஆடுற கேம் என்னன்றது. இல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காங்களா? ப்ரோ இருங்க. முதல்ல அவங்க பண்ற நல்லதுக்காகவும் அவங்க அடி வாங்கினாங்க, அவங்கள பிடிச்சி அடிச்சாங்க. அவங்க பண்ற தப்புக்காகவும் அடிச்சாங்க. மத்தவங்க பண்ற தப்புக்காகவும் அவங்கள அடிச்சாங்க. அது ஓகே, அது ஒத்துக்கிறேன் நானு. அது ஓகே கிடையாது. அப்படி நீங்க கடந்து போயிட முடியாது ப்ரோ. அது பிகாஸ் ஓகே கிடையாது. சைக்காலஜிக்கலி ஒன்னு அது இருக்கு. கண்டினியூஸா வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி அடிக்கும் போது அவங்களுக்கு நிஜமாலே அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகும் மைண்ட்ல. நீங்க அதை எப்படி கொண்டு போறீங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருந்தா தானே அவங்களுக்கு அது தப்பா தோணுன்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. நான் ஜூலி அளவுக்கு சொல்றேன். நான் ஜூலி அளவுக்கு ஜூலியே தப்பு பண்ணல நான் சொல்றேன். நீங்க ஜூலி அளவுக்குன்றீங்க. இல்ல ஜூலி நிறைய அவங்க வந்து தப்பு அந்த ஒரு ஜூலி சொன்னது ஒரு பொய் சொன்னாங்க அவ்வளவுதான். ப்ரோ நீங்க போய் ஜூலி சொல்றது அப்ப இந்த சீசனை கம்பேர் பண்ணி ஜூலி சொன்னா ஜூலி பரவாயில்லன்னு தோணும் ப்ரோ. அந்த அளவுக்கு இவங்க மாத்தி பேசுறாங்க, பின்னாடி பேசுறாங்க, பொய் சொல்றாங்க. நிறைய இந்த சீசன்ல நிறைய பண்றாங்களே. அப்படி பார்த்தா ஜூலியை விட இந்த சீசன்ல மோசமானவங்க இருக்காங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அவங்க லைக் நீ தப்பு பண்ணல உனக்கு ஏன் உறுத்துதுன்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா ஜீரோ அப்ரிசியேஷனு இல்ல சரியா பண்ணதும் தப்பா பேசுறாங்க. இப்போ ஆலன் ப்ரோ சொல்ற மாதிரி இருக்கும்போது நீங்க எந்த ஒரு வெளி கான்டாக்டும் உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரியாத போது நீங்க ஜஸ்ட் உள்ள இருக்கிறவங்களா நீங்க யோசிங்களேன். பிகாஸ் இது சைக்காலஜி அந்த ஒரு இடத்துல சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகும். அதையும் தாண்டி விளையாடுறவங்களுக்கு எல்லாம் வேலிடேஷன் கொடுத்துட்டு விளையாடுறவங்களை போட்டு அடிக்கும் போது கண்டிப்பா தோணும் தானே.
இப்போ சௌந்தர்யாக்கு ஏன்ச்சு நிக்கும்போது வீக்கெண்ட்ல கை தட்டுறாங்க, ஜாக்லினுக்கு கை தட்ட மாட்றாங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அங்க ஜாக்லின் என்ன நினைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சவுண்ட எப்படி கூட என்ன விட்டுருங்களேன். சவுண்ட் இல்ல கை நீங்க மத்த தட்டுறது எல்லாரையும் எடுங்க. இருங்க நீங்க அந்த கை தட்டுறது இதெல்லாம் வச்சு அவங்க உள்ள கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நல்ல கேமரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ அத அவங்களுக்கு வச்சு அவங்க கேம் அவங்களுக்கு விளையாடுறாங்கன்னு இல்ல ப்ரோ. 11 வாரம் கண்டினியூஸா நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அப்பவே தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு இல்ல சொல்லி ஒரு இல்ல சாமுவேல் கான்பிடன்ஸா ப்ரோ, இறங்கி விளையாடி இருக்கணும். இல்ல சாமுவேல் ப்ரோ, நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். நான் அத வச்சு அவங்க கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லல. நீங்க அதாவது ஜாக்லின் இருக்காங்கன்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கன்ற முக்கியமான காரணம் தான். நான் அத பத்தி பேசவே இல்ல. நான் ஏன் பேசுறது மனசளவுல ஒரு வருத்தம் இருக்கும் பாத்தீங்களா? அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அர்ச்சனாக்கு கிளாப்ஸ் வரும்போது அவங்க அதாவது மாயா பூர்ணிமாவ பார்த்திருந்தீங்கன்னா, அவங்க ரியாக்ஷன் மாறும். இதுக்காக அவங்க கேம் மாறணும்னு அவசியம் இல்ல. அவங்க ரியாக்ஷன் மாறுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இப்ப என்ன இவ பண்ணா? எதுக்கு இப்படி பாத்தியா? அப்ப அவ பண்ணது கரெக்ட்டா அவங்க மனசுக்குள்ள தோணும்ல. இப்ப நார்மலா நமக்கு இப்ப ராணவுக்கு எதுக்கு கிளாப்ஸ்ன்னு நம்மளுக்கு மனசுக்கு தோணும்ல. இதனால அவங்க கேம் மாறுதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா மனதளவுல அவங்களுக்கு ஒரு இன்சைட்ல ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் ஓடும்ல. அவங்க ஒரு வேலிடேட் பண்ணிப்பாங்கல்ல. ஓ! இதனாலயோ, அதனாலயோ அந்த மாரி ஒரு வேலிடேஷன் பண்ணிப்பாங்கல்ல. அது சைக்காலஜிக்கலா அவங்கள அஃபெக்ட் ஆகும்னு தான் சொன்னேன். நான் கேம பத்தி இங்க பேசவே கிடையாது. அது சரி. கேம். அது வேற. அது எல்லா கண்டஸ்டன்ட்டும் இருக்குங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு சைக்காலஜிக்கலா எல்லாருமே அஃபெக்ட் ஆகதான் செய்வாங்க. அது எல்லாருக்குமே தானே இருக்கும். ஆனா நீங்க ஜாக் அஃபெக்ட் ஆன மாரி அங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு அஃபெக்ட் ஆகல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு. மேபி இதுல மாற்று கருத்து எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஜாக்க தவிர அங்க யாருமே அந்த அளவுக்கு அடி வாங்கல. அதான் எக்ஸாக்ட்லி. உண்மை. ஆமா. அதனால தான் சொல்றேன். அப்போ மோஸ்ட் அஃபெக்டட்ன்னு சைக்காலஜிக்கல் அஃபெக்டட் ஜாக்க வச்சுக்கலாம். அப்படி நீங்க மோஸ்ட் அஃபெக்டட்ல அவங்கள வச்சுட்டு, நீங்க வந்து நான் இத வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். இத வந்து அத எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? இது நார்மலா சொல்லுங்களேன். கேம் அதெல்லாம் விட்டுருங்க. நார்மலா சொல்லுங்க. இந்த மாரி ஒரு மனசுல இப்படி வச்சுக்கிட்டு, அவங்களால எப்படி அத ஸ்போர்ட்டிவா எடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதெல்லாம் இருக்கட்டும். கேமர் அதெல்லாம் இருக்கட்டும். நார்மலா ஒரு ஹியூமனா சொல்லுங்களேன். இல்ல நான் வந்து நீங்க நீங்க வந்து ஒரு எமோஷனல்ல நீங்க சொல்றீங்க. நீங்க எமோஷனல்ல நீங்க கனெக்ட் பண்ணி வச்சு நீங்க அத சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்குமே அவங்க தெளிவான ஒரு கேம் வந்து விளையாடிட்டு தான் இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் விளையாடுறாங்க அது. அது விளையாடும்போது இது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா உடைஞ்சு ஃபீல் பண்ற அளவுக்கு இது ஒண்ணுமே கிடையாதுன்றது தான் என்ன பொறுத்த இது வரைக்கும். வந்து ப்ரோ இது வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எத்தனையோ வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா ஒண்ணும் இல்லையா. சாச்சனா வந்து நீ அழுதா கூட நடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவங்க உடைஞ்சு அழும்போது நம்ம எல்லாம் கொந்தளிச்சோம்ல. எது கொந்தளிச்சோம்? கரெக்ட். நீங்க என்ன ஜாக்கனா மட்டும் கடந்து போயிட்டுறீங்க? இல்லையே ப்ரோ. அது ஜாக் அழும்போது நீங்களும் தானே அது ஒரு டிராமான்னு தானே சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி தானே நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீங்க சொன்னீங்க ஜாக்லின் நான் அப்படி சொல்லவே இல்லையே. இப்போ இல்ல அந்த நாமினேஷனுக்கு அப்புறம் போய் அழுதாங்கல்ல அது முதுகுல குத்திட்டான்னு சொல்லி உள்ள உட்காந்தால் அழுந்தது. ப்ரோ நீங்க வேற யாரோட கருத்தை நீங்க சொல்றீங்க. நான் அப்படிலாம் சொல்ல ப்ரோ. சொன்னீங்க அது டிராமா தான் சொன்னீங்க. அது சௌந்தர்யா நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ரூம்ல போய் உட்கார்ந்து அழுதாங்க இல்லையா, அது டிராமான்னு தான் சொன்னீங்க. இருங்க நான் ஜாக் பத்தி பேசுற போது நீங்க சவுண்ட் பத்தி சொல்றீங்க. கொந்தளிச்சது நீங்க. இருங்க கொந்தளிச்சது நீங்க. கொந்தளிச்சது நான் கிடையாது. கொந்தளிக்கலாம் இல்ல. நீங்க வந்து லாஸ்ட் டைம் அந்த நாமினேஷன் சௌந்தர்யா பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாக்லின் போய் அழுதுருப்பாங்க. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொன்னீங்க. எனக்கு புரியலையே. நான் அந்த வீட்ல எல்லாருமே நடிக்கிறாங்க. எல்லாருமே பெர்ஃபார்ம் தான் பண்றாங்க. நான் இது டிஃபால்ட்டாவே சொல்றது தானே. எமோஷனலா அந்த ரெட் கார்பெட்டை கனெக்ட் பண்றது ஐயா சொன்னது நான் இல்லையா, கேக்குறது அவங்க. அதுதான் நான் சொல்றேன்.
அதுதான். இல்ல ப்ரோ. ஆலன் ப்ரோ விட்டுருங்க. நான் உங்ககிட்ட நான் வேற பேசுறேன். அவரு சொன்ன வேலிடேஷன் பத்தி இல்ல நான் கேட்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் ஆலன் ப்ரோ சொன்னாரு, அவங்களுக்கு அது இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரா? இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படிதான் ஒரு மனுஷன் என்னதான் நடிச்சாலும் இப்போ நான் அந்த வீட்டுக்கு நம்மளே போனாலும் நம்ம 10 பேர் ஸ்பீக்கர்ல இருக்கிற 10 பேர் போனாலுமே நானும் சில இடத்துல நடிக்க வேண்டியதுதான் ப்ரோ செய்ய வேண்டியும். ஏன்னா காசு குடுக்குறாங்க. நான் ப்ரோமோல வரணும். என்னமோ ஒண்ணு. ஆனா அதுக்காக அவங்க எல்லா நேரமே நடிக்கிறாங்கன்னு நீங்க வந்து நியாயப்படுத்துறது தப்பு. இது ஜென்யூனா அவங்க டவுனா இருக்கிறது பர்சனலா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்க என்ன வேணா பண்ணியிருக்கட்டும். டிராமா பண்ணியிருக்கட்டும், பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருக்கணும். அது அந்த கேம் தான். யாருமே அங்க பண்ணாததே கிடையாது. அத வந்து நம்ம இவன் இல்ல 100% நல்லவனப்பான்னு சொல்ல முடியாது. நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க உள்ளுக்குள்ள நடந்த ஒரு கேம்ல பேக் ஸ்டாம்பிங் பண்ணும்போது அவங்க அழுததே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லும்போது, இது ஓகே. ரெட் கார்பெட்ட அவ்வளவு சீரியஸா எடுத்து அவங்க அது அழுந்திருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல இது வரேன் ரெட் நானு. கார்ட் நீங்க ப்ரோ அதுதான் இல்ல தப்பா இருங்க இருங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இருங்க 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 அதுக்கு வித்தியாசம் என்னன்னா உள்ள வந்து கண்டஸ்டன்ஸ் ஓட வேலிடேஷன் வேற, அவங்க அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்கிறது வேற, ஆடியன்ஸ் வந்து இவங்களை நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்கிறது வேற இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இது ரெட் கார்பெட்னாலே கெட்டவங்களுக்கு தான் குடுக்குறாங்களா? நீங்க சொல்லுங்க. ப்ரோ எல்லாமே ஐயா அதுதான் ப்ரோ சொல்றேன். அப்படி நீங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணதே வந்து வீட்ல இருக்க ஆட்கள் தானே, அது அப்ப அதுல இருந்து அதே வைவ புடிச்சு தானே. அதுதான் உள்ள இருக்கிறவங்க சொல்றது ஏன் பெருசா எடுத்துட்டு அவங்க இல்ல அது ப்ரோ நீங்க பண்ணணும்ன்றத ஒண்ணு நான் சொல்றேன். இருங்கல்ல ப்ரோ. நீங்க வந்து மத்த நேரத்துல இருக்கிறதையும் இதையும் நீங்க நீங்க வந்து 2த்தையும் ஈக்குவேட் பண்ணி பாக்குறீங்க. மத்த நேரத்துல இந்த நாமினேஷன் இது பண்றது, மத்தது இந்த பின்னாடி பேசிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் நீங்க இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சரி, அந்த கேக் கொடுத்தாங்களே, கேக்குக்கு அப்புறம் தானே போய் அவங்க ரொம்ப ஓவரா உடைஞ்சு அழுதுருப்பாங்க. ப்ரோ நான் அது நான் வந்து எதுக்கு நான் அழுதாங்க அது? கேட்கறது வந்து ஒண்ணே ஒண்ணுதான். நான் மத்த நேரத்துல ஜாக் அழுவுறது மத்த எந்த கண்டஸ்டன்ட்ஸ் அழுவுறதோ, இல்ல அவங்க கத்துறதோ, இப்ப ஈவில் டாஸ்க்ல ஜாக் அழுதாங்களே, எனக்கு தெரிஞ்சு அது நான் டிராமா தான். நானே சொல்லுவேன். டாஸ்க்ல வேற. நான் சொல்றது வந்து, அவங்க வந்து அவங்க காமிச்ச எமோஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு கம்ப்ரைஸ்ட் எமோஷனா தான் இருந்தது. இத்தன வாரம் அவங்க வந்து இது பண்ணியிருக்கோம், இப்படி அப்படின்னு அவங்க அவ்ளோ பாட்டில் அப் பண்ணி அந்த ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இத வந்து போன வாரம் அவங்க அழுதது டிராமா தானே, அப்ப இந்த வாரமும் டிராமா தான் இருக்கும்னு சொன்னீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் வீக் ராணா விழுந்தான்ல, இந்த வாரமும் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது. இல்ல. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ராணா விழுந்தது பிசிக்கல். இது நீங்க அதுதான் சொல்றேன். சொல்றது அது எப்படி நீங்க மாத்தி சொல்ற? பிசிக்கல்னா ஓகே. எமோஷனல்னா இல்லங்க. பரவாயில்லன்னு சொல்றீங்க. பிசிக்கலுக்கும் மென்டலுக்கும் மென்டலி அஃபெக்ட் ஆகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ப்ரோ சைக்காலஜிக்கலா தெரிஞ்சதுனால தான் ப்ரோ பேசுறேன். அது அது வந்து பிசிக்கல விட மென்டல் ரொம்ப பாதிக்கும்ன்றனால தான் பேசுறேன். தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். இல்லன்னா நான் இல்ல, இந்த டாபிக் இவ்வளவு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா பேச பாதிக்குங்க. மாட்டேன். நம்ம கண்டிப்பா பாதிக்கும். கண்டிப்பா பாதிக்கும். ஆனா நீங்க இப்ப அகைன் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ராணவ வந்து நிறைய பேர் வந்து டவுட் பட்டு இவர் நடிக்கிறாரு அவருக்கு. ஏன்னா அவரே சொல்லிட்டு இருக்காரு நிறைய இடத்துல. அந்த மாதிரி நம்ம வந்து உள்ளுக்குள்ள நடக்கிறத அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா நம்மளுக்கும் நிறைய இடத்துல இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டே வரும்போது, அவங்க இப்ப அழுகுறதும் நீங்க உண்மையிலேயே அழுதுருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அது பெர்ஃபார்மன்ஸா நம்ம நீங்க முன்னாடி இருக்கிறது டிராமான்றீங்க. இப்ப இருக்கிறது டிராமா கிடையாதுன்றீங்க இல்லையா? ஓகே. அதுதான் நான் வேறுபடுதுன்னு சொல்றேன் நானு. அதுல என்ன வேறுபடுதுன்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? நம்ம பார்க்குற பார்வையில அப்படிதான் இருக்குது. எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பண்ணிட்டு ஓகே. வரும்போது, சோ நீங்க இப்போ நீங்க நீங்க அந்த என்ன ரெட் சொல்றீங்கன்னா, கார்பெட் நான் வந்தது 10 நாள் அவ்வளவு பெரிய இஷ்யூ எடுத்து பண்றதும் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் நீங்க மாரி சொல்றது தான் என்னன்னா, எனக்கு நான் 10 தோணுதுன்னு நான் நாள் சொல்றேன். அழுவுற மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, 11வது நாள் நான் வந்து நிஜமா அழக்கூடாது. அதுவும் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் எடுத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அது நிஜமா அழுவுறீங்களான்றது அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தாங்க தெரியும். அந்த சூழ்நிலை வந்து ஒரு சின்னதா ஒரு ரெட் கார்பெட் அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே ப்ரோ பெருசு நீங்க கிடையாது. திருப்பி உள்ள திருப்பி ரெட் இருக்கிறவங்க தான் அவங்கள கார்பெட்னால அழுதாங்கன்னு சொல்றீங்க. அவங்க ரெட் கார்பெட்னால அழுவல ப்ரோ. அது மட்டும் காரணம் கிடையாது. நான் வந்து ரெட் கார்பெட்ன்னு நான் பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். அத நெகட்டிவ்னு எடுத்துட்டு அழுதா நான் வந்து என்னன்னு நினைக்கிறது நீங்களே சொல்லுங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு வந்து அங்கீகாரம் தான். நீங்க சொல்ற மாரி இவ்வளவு தூரம் 11 வாரம் நாமினேஷன்ல இருந்து அவங்க திரும்பி திரும்பி எந்திரிச்சு வந்ததுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அது. ஓகேங்களா? அவங்க ஃபேன்ஸ் மூலியமாவோ இல்ல இது மூலியமாவோ ஓட் போட்டு போல்ல ஓட் உங்களுக்கு போட்டு எப்படி ப்ரோ அது தெரியும் அது பாசிட்டிவ்னு? அதுதான் நானும் கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அது நீங்க இல்ல நெகட்டிவ்னு? நீங்க நான் சொல்றேன். அது வந்து ஃபேன்ஸ் கொடுத்த அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அது உங்களுக்கு எப்படி தெரியும்?
ஏன் போல் ஹாட் ஸ்டார்ல தானே போல் வச்சிருக்காங்க, ப்ரோ பாக்குறவங்க தானே இல்ல அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ஹாட் ஸ்டார்ல இந்த வாரம் ரெட் கார்பெட் யாரை கொடுக்கணும்னு தானே கேட்டிருந்தாங்க. போன வாட்டினாக்கும் இப்போ நெகட்டிவா இருக்காங்கன்னு தான் ரெட் கார்பெட் கொடுத்தாங்களா? ப்ரோ நான் என்ன கேக்குறேன், நீங்க திருப்பி என்ன கேட்காதீங்க ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா இந்த கேள்வியை நீங்க எப்படி சரி, பாசிட்டிவ்னு அக்ரி டு டிஸ்அக்ரி தான். ரொம்ப நேரம் போகுது, அடுத்த ஸ்பீக்கர்ஸ் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா, உங்களுக்கு நீங்க அது வந்து நெகட்டிவ், நீங்க அவங்க உண்மையிலே நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு அழுதுருக்க தேவையில்லை அப்படின்றது தான் இல்ல என்னுடைய நான் இதோட கருத்து. லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு நான் லிசனர் இறங்கிக்கிறேன். ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான். அந்த கேள்வி வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாசிட்டிவா இருக்கும்னு உங்க ஃபுல் ஃப்ரீடம் வச்சு யோசிக்கிறீங்களோ, ஜாக்லினுக்கும் அது அது நெகட்டிவா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஆலன் ப்ரோ. ஓகே. தேங்க்ஸ்மா பேசுனதுக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜனனி ரொம்ப நேரம் வந்து போறாங்க அவங்க பேசிட்டு. நான் அப்பவுமே கூப்பிட்டேன் ஜனனி, கேட்கல. ஹாய் சொல்லுங்க. குவீன். ஹலோ. ஹலோ ஹாய் ஆலன். குவீன் ஹலோ. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நேரம் போனதுனால நான் சரி ஓகே வரலாம் அப்படின்னு இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்ளோ 11 வீக் நாமினேஷன் வந்திருக்காங்க, அப்புறமா கார்பெட் கொடுத்தா ஏன் அவங்க நெகட்டிவா இருக்காங்க, ஏன் அழணும், அவங்க போல்டாவே இருக்கலாம், ஏன்னா இதுக்கு மேல எல்லாம் அவங்க அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது வந்து அவங்க எமோஷனலா ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, முத்துக்குமரன் வருவாரு, வந்து பாசிட்டிவா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, அவங்க டக்குன்னு சரியாயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி ஜனனி, இதுதான் நான் சொல்றேன். இப்போ அவங்க வந்து நீங்க நல்லா யோசிச்சு ஆனா பாருங்களேன். சாம் என்ன சொல்றாருன்னா இப்ப சப்போஸ் முத்துக்குமரன் வரலன்னு வச்சுக்கோங்க, அங்க அப்படி ஒரு பாசிட்டிவா வந்து சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பாங்கல்ல, இவங்க எவ்வளவோ அடி வாங்கிட்டாங்க, ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் முத்து வந்து கொடுத்தாரு, ஓகே. சப்போஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க முத்து, அப்ப வந்து அவங்க ஃபுல்லாவே ஃபீல் பண்ணி டவுன் ஆயிருக்க வேணாம், இது வந்து இதை விட எல்லாம் பெரிய இது பாத்துட்டாங்களே, இது ஒரு சின்ன மேட்டர் தானேன்னு அவர் சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான். ஜனனி ஆனா எக்ஸாக்ட்லி அவங்க இததான் நிஜமாலே ஜனனி ஃபீல் நானும் பண்ணாங்க. சொல்ல வரேன். என்னன்னா இப்போ நான் அதாவது டிராமா பண்ணணும்னாலோ இல்ல நெகட்டிவா இப்போ அந்த மாதிரி ஒரு கேமா அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா முத்துக்குமரன் சொல்லியும் அவங்க அதை ப்ரொலாங் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த அந்த நியூஸ் படிக்கிற போது அவங்களுக்கே ஷாக் ஆயிருக்கும், பார்த்த ஓகேவா, ரியாக்ஷன் ஷாக் ஷாக்கா ஆயிருக்கும் தான் உங்களுக்கு. இருந்தது. கரெக்ட். ஆனா அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை நெகட்டிவா போர்ட்ரே பண்ணோம்னா அவங்களுக்கு பயம் வந்துரும், இல்ல ஒருவேளை நம்ம இவ்வளவு எக்ஸாக்ட்லி பண்ணிருக்கோம். நான் இததான் சொல்றேன் ஜனனி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ. எல்லாம் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க ஒண்ணும் இல்லையா? எங்க சௌந்தர்யா அவங்க ஃப்ரெண்டா ஏங்க, தானங்க நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் இல்ல, எல்லாரும் திரும்பி போட்டு கொத்திட்டு தாங்க இருந்தாங்க அவங்கள. இல்ல அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. இல்ல சாம் ஜனனி இங்க பாருங்களேன், நீங்க சும்மா. சொன்ன எக்ஸாக்டான விஷயம் தான் நானும் சொல்றேன். அவங்க இதெல்லாம் பார்த்து இப்போ நான் சாம் ப்ரோக்கு போல நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். எக்ஸாக்டா இதான் சொல்றேன். ஓகே. அவங்க நடக்கிறதெல்லாம் பற்றி அவங்க ஒரு டவுன் ஆயிட்டாங்க. ஓகே நமக்கு ஃபுல் நெகட்டிவ் தான் போல, எவ்வளவு எஃபர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கோ ஒரு ஒரு மோட்டிவேஷனோ முத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமே ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா அதை வச்சு ஃபன் பண்றதுன்னு ஆயிட்டாங்க. இதத்தான் நான் சொல்றேன், எமோஷனலா இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளே டவுன்ல இருந்தா யாராவது ஒருத்தர் பேசினா மாறிடுவோம். கரெக்டா? இப்ப அவங்க கேமா ப்ளே உங்களுக்கு பண்ணாங்கன்னா இன்னொன்னு சொல்லவா, முத்துக்குமரன் சொல்லியும் அவங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்திருப்பாங்கல்ல, இல்ல சோகம் சோகம்னு. இன்னொன்னு லைக் நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து இன்ட்யூஷன்னால நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியும், இது எது நடிக்கிறாங்க, எது இது பண்றாங்க. ஆனா மென்னுக்கு வந்து அந்த மாதிரி கம்பேரிசன் வந்து அவங்க வந்து ஒன்ஸ் ஒரு ஆக்டிங் பார்த்துட்டு 100%. அததான், அதனாலதான் சாம் அப்படி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நான் ஏன்னா நினைக்கிறேன், அவ்வளவுதான். நம்மளுக்கே ஜாக்லின் எப்ப நடிக்கிறாங்க எப்ப உண்மை சொல்றாங்க நம்மளுக்கு தெரியுது இல்ல. நம்மளுக்கு தெரியுது, பட் ஆனா நான் சுத்தமா அவங்களுக்கு மென்னுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரல. சப்போஸ் சில விஷயத்துல அவங்களுக்கு மேபி நம்ம வந்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிப்போம், அவங்க வேற மாதிரி கனெக்ட் பண்ணிப்பாங்க. சரி, ஓகேங்க. ஆனா எனக்கு டிஸ்அக்ரி தாங்க இந்த விஷயத்துல. எனக்கு அது வந்து இல்ல சாம், நீங்க சொல்றதுக்கு நீங்க என்ன ஆங்கிள் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பெரிய பெரிய விஷயம் இதுக்கெல்லாமே அவங்க இது பண்ணிட்டாங்க, இது ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே தான், அது ஓகே தான். ஹாய் ஆலன். ஹலோ.
ஆலன் ம் எனக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ப்ரமோ வீக்கெண்ட் எபிசோட்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க விஜய் டிவி, அதாவது விஜய் டிவியோ இல்ல யாரு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு டீம் இருக்கும் இல்லையா? ம் அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வீக்லி வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அத நோட் பண்ணி வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிற மாதிரியே இருக்கு. இந்த பேட்டர்ன் எவ்ரி வீக் நடக்குது. சோ ட்வீட்டா இருக்கட்டும், இப்ப ட்வீட்லயே எது ரொம்ப இதுவா இருக்கும் அப்படி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்கலான்னு எனக்கு. இல்ல அது கொஞ்சோண்டு இருக்கு. பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்குலாம் இல்ல. ஏன்னா கிரியேட்டிவ் டீம் ஏன்னா இருக்குல்ல, ஏன் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஆமா வச்சிருப்பாங்க. இந்த ஷோ எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதுலயும் கணக்குல வச்சுக்கிட்டு அது தான் வந்து ஓகே கேள்விகள் அது வரும். ஓகே அது 50%, இது 50% இருக்கிற மாதிரி எனக்கு இல்ல. தோணுது. அது அது 80%. ம் அதுதான் முக்கியம். இல்லன்னா இந்த ஷோவோட ஓகே ஓகே ஆர்க் கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆவாது. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு வீக்கும் எப்படி தோணுதுன்னா, பிரமு பார்க்குறம்போது, ஆ இந்த கமெண்ட்ஸ்ல எது எதெல்லாம் இப்ப ராணுவுக்கு அன்னைக்கு விழுந்தம்போது, சௌந்தர்யாவெல்லாம் எல்லாருமே அந்த கமெண்ட்ஸ்ல திட்டியிருந்தாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி திட்டுற மாரியும், நீங்க அதுக்கப்புறமா அன்ஷிதா வந்து இன்னைக்கு அன்ஷிதாக்கு ரோஸ்ட்ன்றாங்கல்ல. இப்ப அன்ஷிதாவ பத்தி திட்டினதெல்லாம் தான் நான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். ஸோ நான் கமெண்ட்ஸ்லயும் இந்த ப்ரமோவையும் சாட்டர்டே, சண்டே ப்ரமோவையும் பார்க்குறம்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து 20% அதுலேருந்து எடுத்து அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹாப்பி பண்றதுக்கு தான் இவங்க ரோஸ்டிங் செஷன் இப்படி வைக்கிறாங்களோன்னு தோணுது. அதான் உங்களுக்கு கேட்கலான்னு வந்தேன். இல்ல சோசியல் மீடியால என்ன நடக்குதோ அத வச்சு தான் கேட்பாங்க. சோசியல் மீடியால ஹைலைட்டா போனது இதெல்லாம் தானே. ராணா விழும்போது ஆமா. யாரும் வந்து எழுப்பல. தீபக் ம், வந்து தூக்கி போட்டது. அப்புறம் ம், பொண்ணுங்களோட அக்ரஷனு. அப்புறம் ம். அக்ரஷன் ஐ மீன் அக்ரஷன் இந்த அந்த டெனாசிட்டி, இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அது இந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் ஹைலைட் ஆகப்படும். ஏன்னா இதானே வந்து சோசியல் மீடியால ஹைலைட் ஆச்சு. ஸோ அதை எடுத்துக்குவாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, விஜய் டிவில இருந்து ஒரு சோசியல் மீடியா டீமே இருக்கு. அவங்க கலெக்ட் பண்ணி இந்த அவுட் சைட் செலிபிரிட்டிஸ் வந்து இதை பத்தி போடுறது, பேசுறது. இப்போ அர்ச்சனா போட்டிருக்காங்களா அது மாதிரி ம். எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே கணக்குல எடுத்துக்குவாங்க. அடுத்தடுத்த நாளுக்கு அந்த அவங்க ஸ்கிரிப்டுக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு தான் அவங்க நெக்ஸ்ட் விஷயமே நவுத்துவாங்க. ஓகே, ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து, இவங்க வந்து சில அஜெண்டாலாம் வச்சிருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ராணவ் வந்து வெறும் ராணவ் நீங்க நீங்க வீக்லி எபிசோட் நான் சொல்றது நான் ஒரு 20, 25 டேஸா ஃபாலோ பண்றம்போது, நீங்க ப்ரமோல வரலன்னா கூட, டெய்லி 1 ஹவர் எபிசோட்ல ராணவ் அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனாவது காமிச்சிடுறாங்க. அதே மாரி அவர் என்னென்ன லைவ்ல தப்பு பண்றாரோ, அது எதையுமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா. நீங்க என்ன இல்ல நினைக்கிறீங்க? இப்ப பிரஷர் இன்க்ரீஸ் அதே ஆயிருக்குங்க. ராணுவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் லைவ்லயும் சரி, ஆமா, இதுலயும் சரி, ஆமாங்க. இப்ப உட்கார்ந்து ஆர்கானிக் ஃபேன்ஸே வந்திருப்பாங்கன்னு எனக்கு தலைய தோணுது. சொரிஞ்சிட்டு இருக்கதெல்லாம் 10 நிமிஷம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஆர்கானிக் ஃபேன்ஸே வந்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா 1 ஹவர்லயும் லைட்டா காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவரோட நெகட்டிவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் இப்ப சௌந்தர்யாக்கு, முத்துக்குமரனுக்குலாம் எவ்ளோ நெகட்டிவ் காமிக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் ராணவுக்கு ஒரு நெகட்டிவ் கூட கிடையாது. லைவ் பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவர் பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆலன்? 1 ஹவர்ல என்ன பண்றாரு அதை சொல்லுங்க. 1 ஹவர்லலாம் குட்டி குட்டியா அவர் காமெடி பண்ற மாரி போட்டுடுறாங்க. நான் 1 ஹவர்ல வந்து டெய்லியுமே ஓட்டி பார்த்துருவேன். என்னென்ன இவங்க 1 ஹவர்ல போட்டு எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு சின்ன சின்ன காமெடி பண்றது, அதெல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணிடுவாங்க. சரி அது போதுமா? இல்லங்க, அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆனா நெகட்டிவே இல்லல்ல. இப்ப நீங்க ஏஞ்சல் இதுலலாம் என்ன தெரியுமா நான் கமெண்ட்ஸ் சரி படிச்சேன் நான் என்ன விஜய் டிவில. கேக்குறேன்னா, அது போதுமா இந்த ம். கேம் ஜெயிக்கிறதுக்குன்னு கேக்குறேன். ஆனா இவங்க அப்படிதான் கொண்டே வந்துடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்லாம் எப்படி தோணுச்சுன்னா, இவரு யாரு? இவரு என்ன பண்ணாரு? எதுக்காக இவ்ளோ ராணவ் கமெண்ட்ஸ் வருது? அப்படின்னு நான் யோசிச்சேன். இவங்க அட்லீஸ்ட் டாப் 5 கொண்டு வந்துருவாங்கன்னு தோணுது ஆலன் எனக்கு. இல்ல கண்டிப்பா கொண்டு வரதான் இ ட்ரை பண்றாங்க. அவங்க எப்படின்னா, நம்பளுக்கே தெரியாம நம்பளே இப்ப ராணவ நம்ம மைண்ட் செட் பண்றதுக்காகவே இவங்க பண்ற மாரி இருக்கு. அவரு ஒண்ணுமே பண்ணல. ஆனா, அவருக்கு வந்து இப்ப கீழ விழுந்தது, அடிபட்டது இதெல்லாமே சிம்பத்தி. இப்போ இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப இவ்ளோ ஓட்டு வந்திருக்கு. இவ்ளோ சிம்பத்தி இது பண்ணிட்டு, அப்ப இவங்கள டாப் 5ல இவங்கள ஈஸியா கொண்டு வந்துரலாம்ல. இவரு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுல நெறைய ரிஸ்க் இருக்கு. கண்டமேனிக்கு ரிஸ்க் இருக்கு இதுல. அது ஒரு பிரஷர்னால தான் பண்ற மாரி எனக்கு தோணுது. ஹெவி பிரஷர்னால.
பட் இதுல வந்து விளையாட்டு ஆட்கள் நிறைய ஆனா இது பேருக்கு ரொம்ப ஒண்ணு தெரியாம போயிடும். அன்ஃபேர். இது ரொம்ப அன்ஃபேர் இல்லையா? இப்போ வெளியில வந்த தர்ஷிகா, சாச்சனாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எவ்வளவு கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. நம்மளே எவ்வளவு திட்டியிருக்கோம். அவங்க எல்லாம் ஏங்க பாக்குறபோது அவங்களாமே சரியா இருக்காங்களா? அவங்க வந்துட்டு வெளில வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இது பண்றாங்க. கரெக்ட் அலன். நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாதுல்ல. ராணவ கம்பேர் பண்ற போது நான் வந்து அவங்க எனக்கு தர்ஷிகா, சாச்சனா அவங்க எல்லாம் ஃபேரா பண்றாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லாதால் டாப் 5ல வந்தா எப்படி நீங்க ஒத்துப்பீங்க? எனக்கு நான் இப்ப ஒத்துக்க ராயனா மாட்டேன்தான். அதுக்கு காரணம் யாரு? இங்க இங்க வந்து அலோவ் பண்றாங்க அதெல்லாம். ராணா வந்து நல்ல உள்ளம் அப்படின்ற ஒரு கோணத்துல வச்சு அத ஒண்ணுமே பண்ணலனாலும் தூக்கிட்டு போ ட்ரை பண்றாங்க. இங்க சில ஹலோ பேர். ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ கட் ஆயிடுச்சா ப்ரோ? உங்களுக்கு கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குது. ஜனனி அவங்களுக்கு கட் ஆயிடுச்சு. சரி, அங்க வரத்துக்குள்ள ஷாலினி ஷாலினி இல்ல, சாரி சூரியகுமார். சூரியகுமார் பேசுங்க. சூரியகுமார் இல்ல. ஐயா சூரியகுமார் இல்ல ஐயா. அஜய்குமார் நீங்க பேசுங்க. ஹலோண்ணா. ஹலோ. எஸ்ண்ணா, இன்னைக்கு எபிசோட பத்தி ஃபுல் அப்டேட் கொடுக்க முடியுமா? காலில இருந்து மாத்தி மாத்தி எல்லாரையும் குறை சொல்லி அவங்களே பேசிக்கிட்டாங்க. இப்போ ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஒண்ணுமே நடக்கல. இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல. ஃப்ரைடே யூஸ்வலா எந்த கண்டென்ட்டும் இருக்காது. நாள் ஃபுல்லா தூங்குவாங்க, ஏந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி தூங்குவாங்க, நடுவில் புறணி பேசுவாங்க, அப்புறம் நடுவில் ஏதாவது ஒரு டாஸ்க் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. டைரக்டா விஜய் வீக்கெண்ட் சேதுபதி எபிசோட். சார் எபிசோட் எப்படி இன்னைக்கு ரோஸ்ட் யார் யாருக்கு எப்படி? அது இன்னைக்கு வந்து அன்ஷிதாக்கு தான் ஹெவி ரோஸ்ட், அப்புறம் சவுண்டு, அப்புறம் ஜெஃப்ரி. ஓகே ஓகே தேங்க்யூ. நீங்க ஷூட்டிங் பத்தி கேட்டிங்களா? நீங்க லைவ் என்ன நடந்தது கேட்டிங்களான்னு நான் யோசிச்சு சொல்லுங்க. நான் ஷூட்டிங் கீழே பாலாஜி டிவின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் டிவி பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லுங்க ஆஷ். சொல்லுங்க. ஆக்சுவலி நான் நடுவுல அந்த நெகட்டிவிட்டி பத்தி பேசும்போது வந்தேன். அதை பத்தி சொல்றதுக்கு தான் வந்தேன். என்ன அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்சுவலி இந்த ஷோல வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து இந்த ஷோல கூட்டிட்டு வர ஆளுங்களும் சரி, அப்புறம் இந்த ஷோ மூலியமா வந்து புகழ் பெற்ற ஆளுங்களும் சரி. இப்போ இந்த ராணவையும் கூல் சுரேஷை கம்பேர் பண்ணீங்களா, அந்த கான்டெக்ட் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து கூல் சுரேஷ் வெளியும் காமெடி பீஸ் தான், உள்ள வந்து காமெடி பீஸா தான் இருந்தாரு. ஸோ அவரோட ரெப்புடேஷன் எதுவுமே மாறல. ஸோ அவரை வந்து அந்த ஷோல வந்து அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணி அந்த ஷோக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு செட் பீஸ் தான் அவரு. ஆனா இப்ப ராணுவ பாத்தீங்க அப்படின்னா வந்து அவனை வந்து வெளில யாருக்குமே தெரியாது, அவரை வந்து வெளில யாருக்குமே தெரியாது. ஸோ அவருக்கு இப்போ இப்போ பிக் பாஸ்ல தெரியறதுனால அவருக்கு வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஃபேம் வருது. நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவிட்டியோ காமெடியோ, பட் ஆனா அதனால ஒரு ஃபேம் வருதுல்ல. அந்த ஃபேமை அவர் எப்படி வெளில போய் யூட்டிலைஸ் பண்றாரோ அதை பேஸ் பண்ணி தான் அவரோட வளர்ச்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எடுத்தோம் அப்படின்னா இப்போ வனிதா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல எத்தனை வாட்டி இருந்தாலுமே அவங்களுக்கு செம நெகட்டிவிட்டி தான். ஆனா அந்த நெகட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அவங்க இப்போ இப்போ ரொம்ப நல்ல பிளேஸ்ல இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி என்ன அது பிக் பாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த கண்டஸ்டன்ஸ் அதை எப்படி வெளில யூட்டிலைஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் அதை ஆதரிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, மக்கள் இப்போ வனிதாவே எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இருந்தது. பட் ஆனா அவங்க பிக் பாஸ் ரிவ்யூவர் ஆன அப்புறம் அவங்களுக்கு செமையான சப்போர்ட், ஐ மீன் அவங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு வியூஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய மூவிஸ் நடிச்சாங்க. அதுலயே சொல்லிட்டீங்க நீங்க. அவங்க பண்ணாங்க, இந்த ஷோல ஏதோ பண்ணாங்க. ராணவ் என்ன பண்ணாருன்னு கேக்குறேன் நான். இப்போ இந்த ஒரு மேட்டர் பத்தி பேசுவோம். என்ன அப்படின்னா இப்ப நீங்க கேட்கறது நல்ல கேள்வி. இதுதான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வெளில வந்து பிஆர் ஒர்க் இல்லாம வந்து ஃபுல்லா வந்து மக்களோட
ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஃபுல்லாவே இருந்தது. பட் ஆனா 4th சீசனுக்கு அப்புறமே வந்து ஒரு பியர் செட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ராணவுக்கு இருக்கிற ஹியூஜ் பியர்னால ஒரு நரேட்டிவ் வந்து அவன் ஒரு இன்னசென்ட் சொல்லு, குட் சொல்லு, அவன் ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு பிம்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்றாங்க. அதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவன் வந்த இனிஷியல் டேஸ்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கான். இது கேம் ஷோவா பாக்குறவங்க மட்டும்தான் வந்து அவன் ஒண்ணுமே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இது அந்த மாதிரி பார்க்காம ஆஹ் வேற மாதிரி பாக்குறவங்க வந்து ஐயோ இவனை என்ன இப்படி போட்டு பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே கிரியேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்றாங்க. இல்ல ப்ரோ, அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு படத்துல நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோவா நடிக்கிறாரு, ஓகேங்களா? அவர் வந்து பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பையன் யாருன்னே தெரியல, புது பையனா இருக்கான், பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு நல்லா இல்ல, படம் ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல நம்ம போக மாட்டோம். இப்ப என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது போவோம். ரெண்டாவது அவருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா சான்சஸ், அவங்களுமே என்ன நினைப்பாங்க, இவர் பிக் பாஸ் ஷோ எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, இத்தனை பேருக்கு அவரை பத்தி தெரியும், அப்ப நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசன் தான் இந்த பிஆர் வச்சு ஓட்டு வாங்கிட்டு உள்ள சர்வே பண்ணிட்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம். ஆமா, நானும் அதே தான் நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. ஸோ அதனால இதை வந்து இதுல எப்படி வேணாலும் ஃபேம் கிடைக்கலாம். அந்த ஃபேம் ஆனா அவங்க எப்படி வெளில யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அது சக்சஸா இல்லையா ஃபெயிலியரான்னு தெரியும். இப்போ ஜூலியை நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து அடிச்சுட்டே இருந்தாலுமே நான் வந்து இப்போ அந்த இன்னமும் வந்து ஏன் அவங்கள இப்படி போட்டு அடிச்சிங்க, அவங்க தப்பே ஒரு சின்ன தப்புக்கு வந்து தேவையில்லாம அவங்கள அடிச்சாங்க தான். ஆனா ஆக்சுவலி பார்த்தா அந்த நெகட்டிவிட்டினால அவங்க லைட்டா வளரவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபேம் வந்து நான் எப்படி நான் எல்லாரும் திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு ஏதோ பண்ணுச்சு. கரெக்ட் தான். ஆனா இப்போ இல்ல நான் தான் இல்ல சொன்னேனே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சீசன் ஒரு 3 சீசன் ராணவ உங்களுக்கு ஒரு எந்த எக்ஸாம்பிள் தரேன். கண்டஸ்டன்ட் கூட நம்ம இருங்க, கம்பேரே பண்ண நான் முடியாது. உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இருங்க வேற எக்ஸாம்பிள். சரவணைக்கு விக்ரம்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, ம் என்ன பண்ணாரு? எனக்கு தெரியாது ப்ரோ. ஏன்னா வந்து நான் அது பிரதீப் போன அப்புறம் சரி, பார்க்கல சீசனை. அது ஒண்ணும் பண்ணல, நான் பார்த்தேன். இப்போ வந்து அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு தெரியுமா? ஆஹா. ஏன்னா இங்க இங்க விளையாடுறவங்க, எஃபர்ட் போடுறவங்களுக்கு தான் மரியாதை. எஃபர்ட் போடாதவங்களுக்கு மரியாதையே கிடையாது. அவ்வளவுதான் இங்க. அவரு அதான் ப்ரோ. ஆனா வந்து ஆடியன்ஸ் ஆனா அவருக்கு ஹேண்டில் ஆனா பண்ணிருந்தாருன்னா கூட ஆமா வேற மாதிரி அதுக்கப்புறம் கொண்டு விக்ரம்க்கு போயிருக்கலாம். இன்ஸ்டாகிராம் எல்லாம் delete பண்ற அளவுக்கு அப்புறம் போயிட்டாரு நெகட்டிவிட்டில. பட் ஆனா சரவணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஆரும் அவ்வளவு பெருசா கிடையாதுல்ல. ஆனா இவனுக்கு இவ்வளவு பெருசா பிஆர் இருக்குல்ல ராணவ் அவருக்கு வந்து இவ்வளவு பெருசா பிஆர் இருக்குல்ல. சோ அவங்க வந்து அப்ப கன்ஃபார்மா அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதானே. இல்ல நான் இப்ப சரவணன் விக்ரம் சப்போர்ட் பண்றதுக்கே ஒரு ஆள் யாருமே நான் இல்லல்ல. சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலா இன்னொன்னு வந்து அவர் வந்து அவரா இருந்தார் அந்த இடத்துல. இன்னைக்கு வந்து ராணவ் வந்து ராணவா இல்ல, ராணவ் யாருன்னே நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. சரவணன் விக்ரமாவது அவருடைய ரியல் கேரக்டர் என்னவோ அது அப்படியே இருந்தார். அதுதான் முக்கியம். நடுவில் நீங்க சரவண விக்ரம் பண்ணுவேன்னு சொன்னீங்களா?